சங்ககாலம் தமிழ் நான் இப்பொழுது முதல் கருவியின் தொடர்ச்சியை கூறுகின்றேன். அனைவரும் இதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். முதலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நிலம் பொழுது கருவை குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு நிலத்திலே காணப்படுகின்ற பொருளியல் புவியியல் சார்ந்த அம்சங்கள் பல்வகையானவை. உதாரணமாக என்ன தெய்வம், உணவு, என்ன முழவு, என்ன தாவரம், என்ன விலங்கு போன்ற பல்வேறு வகையான விடயங்கள் இதற்குள் அடங்குகின்றன. அடுத்தது உரிப்பொருள். முதலாலும் கருவாலும் சிறப்பிக்கப்படுவது உரியாக இருக்க வேண்டும். உதாரணம் குறிஞ்சிக்கு புணர்தல் என்பது உரியாக இருக்கும். ஒரு பாடலை மேற்கோள் காட்டி நீங்கள் விளக்கலாம். உதாரணம் பாரலம் சேரி பாடலை பாருங்கள். இந்த பாடலிலே மருத திணை என்று சொல்லப்படுவது மருத மரத்தினால் உணர்த்தப்படுகிறது. யானை என்று சொல்லப்படுகின்ற கருப்பொருளினாலே அங்கே உணர்த்தப்படுகின்றது. விலங்கு கூட்டங்களை வேட்டையாடுதல் என்ற சொற்களினாலே அங்கு நாங்கள் அதனை மருத திணை என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய உரிப்பொருளாக அங்கு ஊடல் வருகின்றது. அப்ப முதல் கரு